वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेषु भद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टुकी। निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखातमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुविभावुकाः। ॐ अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपः कदा माह्यं ददाति स्वपदान्तिकं। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदकमलं श्रीगुरोन् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवम् साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सहगण ललिता श्रीविशाखान्वितांश्च। हे कृष्ण करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधाकान्त नमोऽस्तु ते। तप्त काञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्यैव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिन्गिति नामिने। नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद। हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे 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 राम 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 हरे हरे। मुखं करोति वाचालं भङ्गं लङ्कयति गिरिमित्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनधारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्यम् ईश्वरं हरिः ओं तत्सत्। कुताञ्चन स्मृते यस्मिन् दुष्करं भवेत् स्मरेत् प्रीतं च श्रीचैतन्यं नमामि तम्। हरे कृष्णा வெல்கம் ஆல். நேத்து பார்த்ததுல இருந்து ஏதாவது பாயிண்ட் சொல்லலாமா? பாகவதம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பக்தர்கள் அவங்கள காப்பாத்திக்காம அவங்களோட சவகாசத்துல மத்தவங்க நிறைய பேத்தையும் அந்த பக்தர் சங்கத்துல இருக்கிறவங்களையும் சேர்ந்து காப்பாத்த முடியும் மாதாஜி. ஓகே, அவங்களையும் காப்பாத்திக்கிறாங்க, மத்தவங்களையும் காப்பாத்துறாங்க. பக்தர் சங்கத்துல இருக்காங்க மாதாஜி. நம்ம எப்பவுமே பாகவதம் கேட்டுட்டே இருக்கணும் மாதாஜி. இல்லைன்னா இந்த கலங்கின நீர் எப்படி இருக்கும், தண்ணி எப்படி இருக்கும் இல்லையா, திருப்பி விட்ட உடனே அது அப்படியே கலங்கிடும். அது மாதிரி நம்மளும் மாயையில சிக்கிடுவோம் அப்படின்னு. அதனால மாயிலக எப்பவுமே நம்ம பாகவதம் கடவுள் கூடயே நம்ம எப்பவுமே இருக்கணும் அப்படின்னு இருக்கணும். ஓகே, தேங்க்யூ மாதாஜி. பகவானோட. ஹரிகிருஷ்ண மாதாஜி, ஸ்ரீமத் பாகவதம் ஒளி வடிவத்தில் உள்ள பகவானுடைய நேரடியான அவதாரமா இருக்கிறதுனால நம்ம பாகவதத்தை தினமும் படிக்கணும். அது பரீட்சித் மகாராஜா அவங்களுக்கு 7 நாள் தான் இருந்ததுனால அதுல படிச்சாங்க. ஆனா அவங்க என்ன சிபாரிசு பண்றாங்கன்னா, நம்ம எல்லாரும் தினமும் படிக்கணும், அதை பக்தியோட கவனத்தோட படிக்கணும். அதை யார் மூலமா படிக்கணும்னா குருசீட பரம்பரையில, அதாவது பகவானுடைய பிரதிநிதியா இருக்கிற அந்த குருசீட பரம்பரையில வர ஆச்சாரியர்கள் குருக்கள் தூய பக்தர்கள் மூலமா நம்ம கேட்கணும் படிக்கணும் அப்படின்பாங்க. அப்படி படிக்கிறப்ப நம்ம அறியாமையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமா விடுபடணும். அதோட பக்தி தொண்டு பண்றப்ப பகவானை உணர முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பகவானுக்கு பௌதிக குணங்களே கிடையாது, படைப்பிற்கு முன்னாலே இருந்தே பகவான் இருக்காரு அப்படின்னு சொல்லி. ஓகே, தேங்க்யூ மாதாஜி. அகிலா மாதாஜி. ராசலீலை முக்தி அடைந்த ஆத்மா பக்தர்கள் தான் கேட்கலாம். நம்ம பகிரங்க சக்தி அந்த லீலை தான் நம்ம கேட்கணும் அப்படின்னு சொன்னீங்க. அதுவும் கேட்கறது மூலமா அதே பலனை நம்ம அடையலாம் அப்படின்னு நம்ம தேங்க்யூ மாதாஜி. சோ ராசலீலை கேட்கலாம், நம்மளால அதை உணர முடியாது. ஓகே, தேங்க்யூ மாதாஜி. ஸ்ரீமத் பாகவதம். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. அதே மாதாஜி கொஞ்சம் சொன்னாங்க, இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டா சொல்லலாம். நீர் தேக்கத்துல எப்படின்னா, மழை காலத்துல நிறைய தங்கி பெய்யும் போது தண்ணி கலங்கி இருக்கு, அது கலங்கியே இருக்கும். ஆனா இலையுதிர் காலத்துல மழை கொஞ்சமா பெய்யும் பொழுது அது தெளிந்துட்டு இருக்கு, தெளிந்த நீரா இருக்கும்.
ஆனா இப்ப வந்து சின்ன சின்ன தொட்டி இருந்தா ரசாயனத்தை வச்சு பொடியெல்லாம் வச்சு தெளிவாக்கிடுறாங்க. இதே ரிவரோனுமா அது பண்ண முடியாது. அதே மாதிரி தூய பக்தர் நம்ம வந்து காப்பாற்றிக் கொள்வதோட நம்ம அவரோட சகாத்தில் உள்ள பலரையும் காப்பாற்றிக் கொள்ள பௌதிக சகாத்தால் காமம், கோபம், லோகம் முதலியன அழுக்குகளை போக்குகிறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருப்பாங்க. தேங்க்யூ பாத்து. ஸ்ரீமத் பாகவதம் 2வது ஸ்கந்தம் 8வது அத்தியாயம் பரீட்சித் மகாராஜரின் கேள்விகள். நம்ம இது வரைக்கும் 5 பதங்கள் பார்த்திருக்கோம். இன்னைக்கு 6வது பதம். தௌதாத்மா புருஷः கிருஷ்ண பாத மூலம் ந முஞ்சதி முக்த சர்வ பரிக்லேஷக பார்த்த ஸ்வசரணம் யதா. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் தேவத்ராச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். மொழிபெயர்ப்பு. பக்தி தொண்டு முறையால் இதயம் ஒருமுறை தூய்மை அடைய பெற்ற தூய பக்தர் ஒருவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தாமரை பாதங்களை ஒருபொழுதும் கைவிடுவதில்லை. ஏனெனில் துன்பம் நிறைந்த ஒரு பிரயாணத்திற்கு பின் வீட்டில் திருப்தியுடன் இருக்கும் ஒரு பிரயாணியைப் போல அவரை பக்தி தொண்டு பூர்ண திருப்தி அடைய செய்கிறது. இந்த உதாரணம் வந்து இந்த காலத்துக்கும் பொருந்தும். எந்த காலத்திலயும் சொல்லப்பட்ட உதாரணம் இந்த காலத்திலயும் பொருந்தும். வெளிநாட்டுக்கெல்லாம் இப்ப வேலைக்கு போறாங்க. அப்பெல்லாம் நீண்ட தூர பயணம். வணிகர்கள் அப்படின்னா அவங்க கிட்ட இருக்கிற பொருட்களை கட்டிக்கிட்டு நீண்ட தூர பயணம் போவாங்க. நடந்து போவாங்க, மாட்டு வண்டி அந்த மாதிரி எல்லாம் போவாங்க. ஆனா திரும்ப வீட்டுக்கு வரும்போது அவங்களுக்கு எப்படி இருக்கும்? பாடான் இருக்கும். எந்தெந்த இடத்துல போய் கஷ்டப்பட்டு திரும்பி வரும்போது அவங்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும். அந்த மாதிரி ஆத்மா பல பல பிறவிகள் எடுத்து பல உயிர்வாழ் இனங்கள்ல சுத்தி கடைசியில மனித பிறவிலையும் பல செயல்கள் செஞ்சு கடைசியில பகவானுக்கு பக்தி செய்யும் போது அது முழு திருப்தி அடையுது. எப்படி அந்த நபர் வீட்டுக்கு வந்தோன்னா திருப்தி அடைகிறாரோ அந்த மாதிரி ஆத்மாவும் திருப்தி அடையுது அப்படின்னு சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்கு. விமலா தேவி மதிச்சு படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணன். நமஸ்காரம் மாதாஜி. ஸ்ரீல பிரபுபாதற்கு ஜெய். பரமபுருஷரான கிருஷ்ணரின் தூய பக்தராக இல்லாதவர் முழுமையான இதய தூய்மையை பெறாதவர் ஆவார். ஆனால் பூர்ணமாக தூய்மை அடைந்த ஒருவர் பகவானின் பக்தி தொண்டை துறப்பதே இல்லை. நாரதருக்கு பிரம்மதேவரால் உத்தரவிடப்பட்டதை போல் ஸ்ரீமத் பாகவதத்தை பிரச்சாரம் செய்வதெனும் இத்தகைய பக்தி தொண்டை நிறைவேற்றும் வேளையில் பகவானின் பிரதிநிதி ஒருவர் பற்பல தடைகளை சந்திக்கிறார். இரு வீழ்ந்த ஆத்மாக்களான ஜகாய் மற்றும் மதாகாயை காப்பாற்றிய பொழுது பகவான் நித்யானந்தரால் இவ்வுண்மை வெளிப்படுத்தப்பட்டது. அதே போலவே இயேசுநாதரும் நம்பிக்கையற்றவர்களால் சிலுவையில் அறையப்பட்டார். ஆனால் அத்தகைய கஷ்டங்களை பக்தர்கள் பிரச்சாரத்தின் பொழுது மிகவும் மகிழ்வுடன் அனுபவிக்கின்றனர். அவை மிகவும் கடுமையானவையாக இருப்பினும் பகவான் திருப்தி அடைவதால் அவரது பக்தர்களுக்கும் உன்னத இன்பத்தை உணர்கின்றன. பிரகலாத மகாராஜர் பெரும் துன்பங்களுக்கு ஆளானார். ஆயினும் பகவானின் திருவடியை ஒருபொழுதும் அவர் மறக்கவில்லை. ஏனெனில் பகவானின் தூய பக்தர் ஒருவர் மிக தூய்மையான இதயம் கொண்டவராக இருப்பதால் எத்தகைய சூழ்நிலையிலும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் புகலிடத்தை விட்டு அவர்களால் விலக முடியாது. அத்தகைய தொண்டில் சுயநலம் இல்லை. ஞானிகளால் மேற்கொள்ளப்படும் அறிவு பண்பாட்டு முன்னேற்றம் அல்லது யோகிகளால் மேற்கொள்ளப்படும் உடற்பயிற்சி ஆகியவை அவற்றை செய்பவர்களால் முடிவில் கைவிடப்படுகின்றன. ஆனால் தமது ஆன்மீக குருவால் உத்தரவிடப்பட்டிருப்பதால் பகவத் பக்தர்களால் பகவானின் தொண்டை கைவிட முடியாது. நாரதர் மற்றும் நித்யானந்த பிரபுவை போன்ற தூய பக்தர்கள் ஆன்மீக குருவின் கட்டளையை தங்களது ஜீவனாதாரமாக ஏற்றுக்கொண்டனர். அவர்களது எதிர்கால வாழ்வு எப்படி இருக்கும் என்பதை பற்றி அவர்களுக்கு அக்கறை கொள்ளவில்லை. உத்தரவு பகவானின் பிரதிநிதியிடம் இருந்து அல்லது பகவானை போன்ற உயர் அதிகாரிகளிடமிருந்து வருவதால் விஷயத்தை அவர்கள் மிகவும் முக்கியமானதாக ஏற்றுக்கொள்கின்றனர். இங்கு கொடுக்கப்பட்டுள்ள உதாரணம் மிகவும் பொருத்தமானதாகும். ஒரு பிராணி செல்வம் திரட்டும் பொருட்டு வீட்டை விட்டு வெளியேறி சில சமயங்களில் காட்டிற்கும், சில சமயங்களில் சமுத்திரத்திற்கும் மற்றும் சில சமயங்களில் மலைகளுக்கும் சென்று பல கஷ்டங்களுக்கு ஆளாகிறான். ஆனால் அவனது குடும்பம் பாச நினைவிற்கு வந்தவுடன் அக்கஷ்டங்கள் அனைத்தும் உடனே மறந்து போகின்றது. வீடு திரும்பும் வழியிலேயே அத்தகைய துன்பங்கள் அனைத்தையும் அவன் மறந்து விடுகிறான். பகவானின் தூய பக்தரும் அதே போன்று ஒரு குடும்ப உறவில்தான் பகவானுடன் தொடர்பு கொண்டுள்ளார். இதனால் பகவானின் முழுமையான பாசம் கொண்டுள்ள மனநிலையில் தமது கடமையை நிறைவேற்றுவதில்
அவன் தடுக்கப்பட முடியாதவராக இருக்கிறார். ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. பிரச்சாரம் அவ்வளவு சுலபம் கிடையாது. பிரச்சாரம் அப்படிங்கிறது பல இடர்பாடுகள் நிறைந்தது. பிரச்சாரம் அப்படின்னு பண்ணும்போது பல சோதனைகள், பல கஷ்டங்களை சந்திக்க வேண்டி இருக்கும். அதெல்லாம் இல்லாம பிரச்சாரமே கிடையாது. சோஷியல பிரபுபாதர் இங்கேயும் பிரச்சாரம் பண்ணும் போது அவருக்கு பல தடைகள் இருந்தது. அவர் முதல்ல ஜான்சில தான் லீக் ஆஃப் டிவோட்டீஸ் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சார். ஆனா என்னாச்சு, அவருக்கு ஒரு இடமும் கிடைச்சது, ஒரு பில்டிங்கும் கிடைச்சது. ஆனா அப்பதான் இந்த லேடிஸ் கிளப் எல்லாம் ஆரம்பிச்ச சமயம். ஏன்னா இந்தியா அப்பதான் சுதந்திரம் அடைஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா மேல்நாட்டு மோகம் இந்தியாவுக்குள்ள ரொம்ப தீவிரமா வந்துகிட்டே இருக்கு. ஸோ அந்த நேரத்துல அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, பகவத் பக்தியை பிரச்சாரம் பண்றதுக்காக இவ்வளவு முயற்சி எடுத்தாலும் ஒரு பெண்மணி, ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸான ஒரு பெண்மணி என்ன பண்ணிட்டாங்க, அந்த கட்டிடத்தை அவங்க லேடிஸ் கிளப்புக்காக எடுத்துக்கிட்டாங்க. அது மாதிரி என்ன பிரச்சனை தான் வரல பிரபுபாதருக்கு, எல்லா பிரச்சனைகளும் இருந்தது. ஸோ டேவிட்னு ஒருத்தர் அமெரிக்கால முதல்ல தீட்சை அவருக்கு தான் கொடுக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தார். ஆனா பார்த்தா கடைசியில அவன் போதை தலைக்கேறி பிரபுபாதரையே தாக்க வந்தார். இந்த அளவுக்கு பிரச்சாரம் அப்படிங்கிறது சுலபம் எல்லாம் கிடையாது. அதே மாதிரி பிரபுபாதர் ரொம்ப எதிர்பார்த்தார். மகேஷ் நோத்தர் இங்கேருந்து போனவர். ஆனா அவர் ஒரு மாயாவாதி, யோகா சொல்லித்தரேன்னு சொல்லி வெளிநாட்டுல ஒரு யோகா சென்டர் ஆரம்பிச்சு அங்க பெண்கள் இளைஞர்கள்லாம் வர்றாங்க, அவங்களுக்கு யோகா சொல்லி கொடுக்குறார். பிரபுபாதர் சமைக்கிறது அவருக்கு ரொம்ப பிடிக்கும், பிரசாதம் ரொம்ப பிடிக்கும். ஆனா பிரபுபாதர் தன்கிட்ட வர்ற அந்த மாணவர்களோட பேசுறது அவருக்கு பிடிக்காது. பேசாம எப்படி பிரச்சாரம் பண்ண முடியும்? சோ அதனால அவர் பிரபுபாதரை பேசக்கூடாதுன்னு தடுப்பார். அதுக்கப்புறம் அவர்கிட்ட இருந்து அந்த இடத்துல இருந்து வெளியேறி பிரபுபாதர் தனியா ஒரு இடத்த தேர்ந்தெடுத்து அங்கதான் பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறார். இங்க பல உதாரணங்கள், ஜகாய் மதாய், நித்யானந்த பிரபு மதாய் எப்படி தாக்குனார், அதே மாதிரி இயேசுநாதர் எப்படி சிலுவையில அரைஞ்சாங்க, இந்த உதாரணங்கள்லாம் நம்ம பார்க்கலாம். எல்லாம் யாரை பத்தி பேசினாங்க, பகவானை பத்தி பேசினதுனால வந்த பிரச்சனைகள். அதனால இன்னைக்கும் இந்த உலகம் அப்படிதான் இருக்கு. இந்த உலகத்துல பார்த்தோம் அப்படின்னாக்க பிரச்சாரம் பண்றது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயமா தான் இருக்கு. இந்தியாலே இப்பெல்லாம் தடை பண்றாங்க. இந்தியாலே நாம சங்கீர்த்தனத்துக்கு தடை பண்றாங்க, புஸ்தக விநியோகத்துக்கு தடை பண்றாங்க. ஒரு விதத்துல பக்தர்கள், அதாவது இந்துக்கள்னு சொல்லிக்கிறவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, நாம பகவத்கீதையை விநியோகம் பண்ணும்போது பகவத்கீதைங்கிறது எப்பேற்பட்ட சாஸ்திரம், அதை இந்த மாதிரி சீப்பா தெருவுல கொண்டு கொடுக்குறீங்களே அப்படின்னு பேசுறாங்க. எப்பேற்பட்ட எந்த சாஸ்திரம், அதனுடைய தரத்தை நீங்க தாழ்த்துறீங்க, கொண்டு தெருவுல இந்த மாதிரி சீப்பா எல்லார்கிட்டையும் எது கொடுக்குறீங்க அப்படின்னு அப்படி பேசுறாங்க. சரி, உங்களுக்காவது பகவத்கீதை தெரியுமா, நீங்க படிச்சிருக்கீங்களா? கிடையாது. நாங்களும் படிக்க மாட்டோம், மற்றவங்களுக்கும் அதை படிக்க விட மாட்டோம். இவங்க பக்தர்கள்னு சொல்லிக்கிற ஒரு கேட்டகரி. இன்னொரு கேட்டகரி நாஸ்திகர்கள், அவங்களுடைய எதிர்ப்பு எப்பவுமே இருக்கு. இந்த மாதிரி பல விதமான எதிர்ப்புகள் நமக்கு வந்துகிட்டே தான் இருக்கு. அது எல்லாத்தையும் மீறி மனம்னு நம்ம கூடவே ஒண்ணு இருக்கே, அது பண்ற எதிர்ப்பு எல்லாத்த விடவும் பெருசு. அந்த மனம் தான் நம்மள என்ன பண்ணுது, பகவான்கிட்ட பிரிக்குது. சோ அந்த மனத்தடையும் மீறி நம்ம என்ன செய்யணும், பகவானுடைய நாமத்தை இறுக்கமா பிடிச்சுக்கணும். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, இறுக்கமா பிடிச்சுக்கணும். சோ இந்த வெளிநாட்டுக்கு போற பிரயாணியோடைய உதாரணம் பாருங்க. இன்னைக்கு ஒரு காலத்துல இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பெருமை. அமெரிக்கால இருக்காங்க, துபாயில இருக்காங்கன்னு சொல்லிக்கிறதுலாம் ரொம்ப பெருமை. இன்னைக்கு எப்படி இருக்கு, தலைகீழ இருக்கு. அங்க இருக்காங்களே என்ன ஆவாங்க, உயிரோட வருவாங்களா வரமாட்டாங்களா, இங்கேருந்து அங்க போக முடியல, அங்கேருந்து இங்கே வர முடியல, ஃபிளைட் எல்லாம் கேன்சல் ஆயிட்டே இருக்கு, நிறைய கஷ்டங்கள் பிரச்சனைகள். அப்ப வீட்டுக்கு திரும்பி வந்தா அப்படி இருக்கும், அப்பாடான் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இந்த வாழ்க்கையில அடிபட்டு பௌதிக வாழ்க்கையில கடைசியில பகவத் பக்தியை ஏத்துக்கும் போது அவங்க பூரணமான திருப்தி அங்கதான் கிடைக்குது. யத் அதாது மதோ பிரம்மன் தேகாரம்போஸ்ய தாதுபிஹி யத் ருச்சயா ஹேதுனா வா பவந்தோ ஜானதே யதா. கற்றறிந்த பிராமணரே, உன்னதமான ஆத்மா ஜடவுடலிலிருந்து வேறுபட்டதாகும்.
அவன் தனது உடலை தற்செயலாக பெறுகிறானா அல்லது ஏதேனும் சில காரணத்தால் பெறுகிறானா? இதை தாங்கள் அறிந்திருப்பதால் அன்புடன் இதை விலக்கி அருள வேண்டுகிறேன். முக்கியமான கேள்வி கேட்கிறார் பாருங்க. ஆத்மாவுக்கு உடல் கிடைக்கிறது தற்செயலானதா இல்லைன்னா வேற ஏதாவது காரணம் இருக்கா? ஏன் அப்படின்னா சில பேர் நினைக்கிறாங்க இது தற்செயலானது, இயற்கையானது அப்படின்னு நினைக்கிறாங்க. சில பேர் நினைக்கிறாங்க இதுக்கு வேற ஏதாவது காரணம் இருக்கலாமா அப்படின்னு. அதனால இதை யார் தெளிவுபடுத்த முடியும் அப்படின்னாக்க ஒரு அதிகாரி தான் தெளிவுபடுத்த முடியும். அதனால நீங்க இதை எனக்கு தெளிவுபடுத்துங்க அப்படின்னு சொல்றார். நெக்ஸ்ட் பொருளுரை. சுபமலர் மாதாஜி படிக்கிறீங்களா? படிக்கிறேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணன். ஹரே கிருஷ்ணன். பொருளுரை. பக்தர்களுக்கு எடுத்துக்காட்டாக விளங்கிய பரீட்சித் மகாராஜன் பிரம்மதேவரின் பிரதிநிதியிடமிருந்து சீட பரம்பரையின் மூலமாய் ஸ்ரீமத் பாகவதத்தை கேட்க வேண்டியதன் அவசியத்தை உறுதிப்படுத்தினார். ஸ்ரீமத் பாகவதத்தின் தத்துவ அடிப்படையை நிலைநாட்டுவதிலும் அவர் அதிக ஆவலுடையவராக இருந்தார். ஸ்ரீமத் பாகவதம் பரமபுருஷ பகவானை பற்றிய விஞ்ஞானம் ஆகும். இதனால் ஓர் உறுதியான மாணவனின் மனதில் எழக்கூடிய எல்லா கேள்விகளும் இலக்கிய ஆதாரங்களுடன் தெளிவுபடுத்த வேண்டும். பக்தி தொண்டில் இடம்பெற்றுள்ள ஒருவன் பகவானின் திவ்யமான நிலையை பற்றியும் ஜீவராசிகளை பற்றியும் தனது ஆன்மீக குருவிடம் விசாரித்தறியலாம். குணத்தில் பகவானும் ஜீவராசிகளும் ஒத்த தன்மையை உடையவர்கள் என்பது பகவத்கீதையிலிருந்தும் ஸ்ரீமத் பாகவதத்திலிருந்தும் அறியப்படுகிறது. பந்தப்பட்ட நிலையிலுள்ள ஜீவராசி ஜட உடலின் தொடர்ந்த மாற்றத்திற்கு இலக்காகியுள்ளான். இதற்கு காரணம் என்ன? மிகவும் முக்கியமான இவ்விஷயத்தை பற்றி பரீட்சித் மகாராஜன் விசாரித்தார். இவ்விசாரணை தன் உணர்வு பாதையிலும் பகவானின் பக்தி தொண்டிலும் ஈடுபட்டுள்ள எல்லா பிரிவுகளை சேர்ந்த சாதகர்களுக்கும் நன்மை பயப்பதாகும். பரமஜீவனான பகவான் இத்தகைய பௌதிக உடல் மாற்றங்களை ஏற்பதில்லை என்பதை மறைமுகமாக இது உறுதிப்படுத்துகிறது. அவர் பந்தப்பட்ட ஆத்மாக்களைப் போல் அல்லாமல் அவரது உடலுக்கும் அவரது ஆத்மாவுக்கும் இடையில் வேறுபாடற்ற பூரண புருஷர் ஆவார். பகவானுடன் நேரடியாக சகவாசம் கொண்டுள்ள முக்தி அடைந்த ஜீவராசிகளும் கூட பகவானுக்கு ஒப்பானவர்கள்தான். முக்திக்காக காத்திருக்கும் பந்தப்பட்ட ஆத்மாக்கள் மட்டுமே உடல்களின் மாற்றத்திற்கு உட்பட்டுள்ளனர். இம்முறை எப்படி முதலில் ஆரம்பமானது? ஆன்மீக குருவிடம் தஞ்சமடைந்து இதை பற்றி அவரிடமிருந்து விசாரிக்க வேண்டும். இதுவே பக்தி தொண்டெனும் முறையில் முதல் படி. பக்தி தொண்டில் உள்ள எல்லா குற்றங்களிலிருந்தும் விடுபடுவதற்கு இவ்விசாரணை இன்றியமையாததாகும். பரீட்சித் மகாராஜனை போல் பக்தி தொண்டில் ஒருவர் நிலை பெற்றவராக இருந்தாலும் தன் உணர்வு பெற்ற ஆன்மீக குருவிடம் இவற்றையெல்லாம் ஒருவர் விசாரிக்க வேண்டும். ஆன்மீக குருவும் பக்தர்களால் கேட்கப்படும் இவ்வெல்லா கேள்விகளுக்கும் விடையளிக்கும் வகையில் நன்கு கற்றுணர்ந்தவராக இருக்க வேண்டும். இவ்வாறாக அதிகாரப்பூர்வமான சாஸ்திரங்களை நன்கு கற்றுணராதவனும் இத்தகைய பொருத்தமான கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாதவனும் பௌதிக லாபத்திற்காக ஓர் ஆன்மீக குருவை போல் நடிக்கக்கூடாது. ஒருவனால் தன் சீடனை விடுவிக்க முடியாதென்றால் அவன் ஒரு ஆன்மீக குருவின் பொறுப்பை ஏற்பது சட்டவிரோதமானது ஆகும். நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இந்த கேள்விக்கு என்ன முக்கியத்துவம் இருக்கு அப்படிங்கிறத பிரபுபாதர் பொருள் எல்லாம் சொல்ல. ஆன்மீக குரு கிட்ட இந்த மாதிரி கேள்விகள் தான் கேட்கணுமே தவிர எனக்கு வேலை கிடைக்குமா, நான் பெரிய பங்களா வாங்குவேனா, நான் அமெரிக்கா போவேனா, நான் அது பண்ணுவேனா, நான் இது பண்ணுவேனா, இந்த மாதிரி கேள்விகள்லாம் ஆன்மீக குரு கிட்ட கேட்க தேவையில்லை. அது நம்ம கர்மானுசாரம் நமக்கு என்ன கிடைக்கணுமோ அது கிடைக்கும். ஆனா நாம கேட்க வேண்டிய கேள்விகள் ஆத்ம விசாரணை. இதெல்லாம் என்னது? ஆத்ம விசாரணையில செய்யுது. ஆத்மாவுக்கு எப்படி இன்னொரு உடல் கிடைக்குது அப்படிங்கிற முக்கியமான கேள்வியை இங்க கேட்டிருக்க. அந்த கேள்விக்கு குருவுக்கு என்ன தெரியணும்? பதில் தெரியணும் இல்லையா? அப்பதான் அவர் ஆன்மீக குருவா இருக்க முடியும். அவர் எதையாவது சொல்லி ஒப்பேத்திட்டு போயிட்டே இருந்தார் அப்படின்னாக்க அவர் சரியான ஒரு ஆன்மீக குரு கிடையாது. சாஸ்திரங்கள்ல என்ன சொல்லப்பட்டிருக்கோ அந்த பதில் அவருக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் அவருக்கு சாஸ்திரம் தெரிஞ்சிருக்கணும், பரம்பரையில வந்தவரா இருக்கணும். இதெல்லாம் யாராவது கேக்குறாங்களா? நம்ம பார்த்திருக்கோமே, விளம்பரங்கள்லாம் போடுறாங்கல்ல, நிறைய விளம்பரங்கள்லாம் மற்ற இயக்கங்கள்லாம் விளம்பரங்கள்லாம் போடுவாங்க. நான் மிகப்பெரிய படித்த ஒரு விஞ்ஞானி, நான் இவர் இது வரைக்கும் நம்பினதே கிடையாது, எனக்கு இவர் மேலெல்லாம் நம்பிக்கை கிடையாது,
ஆனா அந்த இடத்துக்கு ஒரு தடவை போன உடனே அப்ப கூட எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனா அங்க போன உடனே அங்க நடந்த விஷயங்கள்லாம் பார்த்தோன்னே எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. என் வாழ்க்கையில இது நடந்தது, அது நடந்தது. அதனால நான் அவரை கடவுளா ஏத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ ஆனா அங்க நடந்த விஷயங்கள்லாம் பௌதிகமான விஷயங்கள் தான். இந்த மாதிரி ஆன்மீகமான விசாரணை ஏதாவது இருந்ததா? கிடையாது. இங்க பாக்குறோம் நம்ம சுகதேவ கோஸ்வாமி, பரிஷத் மகாராஜர் 2 பேருக்குள்ள இருக்கிற கேள்வி பதில்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னாக்க, எந்த அளவுக்கு பகவானை தெரிஞ்சுக்கிறதுக்கு நாம முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா மரண சமயத்துல இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்கோம். அந்த சமயத்துல நமக்கு அடுத்து என்ன வேலைக்கு என்ன மருந்து சாப்பிடணும், எந்த டாக்டரை பார்க்கணும், வேற ஏதாவது ஹாஸ்பிட்டல் மாத்தி போலாமா, இந்த கேள்விகள் தான் வருமே தவிர பகவானை பத்தின விசாரணைகள்லாம் வரவே வராது. ஆனா இங்க பரிஷத் மகாராஜர் அதெல்லாம் பண்ணல. இந்த சாபத்தை கவுண்டராக்ட் பண்ணலாம், என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாம் அப்படிலாம் அவர் யோசிக்கல. அவரோட நிலைக்கு அப்படிலாம் அவர் யோசிக்கல. யோசிக்காம அவர் என்ன பண்றார், இந்த மாதிரியான கேள்விகள், ரொம்ப முக்கியமான கேள்விகளை கேட்கிறார். பிரபா சொல்ற, இது எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய கேள்வி. இந்த பதிலால எல்லாரும் நன்மை அடைய போறாங்க அப்படிங்கறத சொல்றார். அதே சமயத்துல பகவான் இந்த மாதிரி உடல் மாற்றத்துக்கு உட்பட்டவர் கிடையாது. நாம தான் உடல் மாற்றத்துக்கு உட்பட்டவர்கள். பகவான் பல்வேறு அவதாரங்கள் எடுக்கிறார். அப்படின்னா அவரும் உடலை மாத்திக்கிட்டே இருக்காரா அப்படின்னா கிடையாது. நம்ம மேல படிக்க படிக்க லீலைனா என்ன, நம்மளுடைய கர்மான்னா என்ன, ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம், இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஆசீத் யத் உதராத் பத்மம் லோக சம்ஸ்தான லக்ஷணம் யாவான் அயம் வை புருஷ யத் தாவய வை கிருத தாவான் அசௌ இதி ப்ரோக்தஹ சம்ஸ்தாவய பவான் இவ. யாருடைய வயிற்றிலிருந்து தாமரை தண்டு முளைத்ததோ அந்த பரமபுருஷ பகவான் அவரது சுய மனோபலத்திற்கும் அளவிற்கும் ஏற்ற ஒரு பிரம்மாண்டமான ஒரு உடலை பெற்றிருப்பாராயின் பின் அவரது உடலுக்கும் சாதாரண ஜீவராசிகளின் உடலுக்கும் உள்ள வேறுபாடு என்ன? அடுத்த கேள்வி. ஏன்னா பகவான் தெய்வீகமான உடலை பெற்றவர்னு பார்த்தோம். அப்போ பகவானுடைய உடலுக்கும் ஜீவராசிகளுடைய உடலுக்கும் என்ன வேறுபாடு இருக்கு? அவருடைய பிரம்மாண்டமான உடலா இருக்கிறது வேறுபாடா, இல்ல வேற ஏதாவது வேறுபாடு இருக்கா அப்படிங்கறதையும் இங்க கேட்கிறார். திலகவதி மாதிரி படிக்கிறீங்களா? படிக்கிறேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். பொருளுரை. பகவானின் உன்னதமான உடலை பற்றி அறிந்து கொள்வதற்காக நமது ஆன்மீக குருவிடம் பரீட்சித் மகாராஜன் புத்திசாலித்தனமாக கேள்விகள் கேட்ட விதத்தை ஒருவர் கவனிக்க வேண்டும். யாருடைய மயிர் துவாரங்களிலிருந்து எண்ணற்ற பிரபஞ்சங்கள் உற்பத்தியானதோ அந்த சாயி விஷ்ணுவின் உடலை பகவான் ஏற்றார் என்பது இதற்கு முன் பல இடங்களில் விவரிக்கப்பட்டுள்ளது. கர்ப்போதக சாயி விஷ்ணுவின் உடலிலிருந்து தாமரை தண்டு முளைத்ததாகவும் அத்தண்டினுள் பிரபஞ்சத்தின் கிரகங்கள் அனைத்தும் இருப்பதாகவும் மேலும் அத்தண்டின் உச்சியிலுள்ள தாமரை பூவின் மேல் பிரம்மதேவர் பிறந்தார் என்றும் வர்ணிக்கப்பட்டுள்ளது. ஜட உலக படைப்பில் பரமபுருஷர் பிரம்மாண்டமான ஓர் உடலை மேற்கொள்கிறார். ஜீவராசிகளும் கூட அவற்றின் தேவைக்கேற்ப பெரிய அல்லது சிறிய உடல்களை பெறுகின்றன. உதாரணமாக யானை ஒன்று அதன் தேவைக்கேற்றவாறு பிரம்மாண்டமான ஓர் உடலை பெறுகின்றது. அதை போலவே ஓர் எறும்பும் அதன் தேவைக்கேற்ற உடலை பெறுகின்றது. அதை போலவே பிரபஞ்சங்களை அல்லது ஒரு குறிப்பிட்ட பிரபஞ்சத்தின் கிரகங்களை உள்ளடக்குவதற்காக பிரம்மாண்டமான ஓர் உடலை முழு முதற் கடவுள் ஏற்கிறார். உடல் பருமனை கொண்டு ஒரு ஜீவராசிக்கும் பகவானுக்கும் உள்ள பேதத்தை கண்டுபிடிக்க முடியாது. எனவே சாதாரண ஜீவராசியின் உடலில் இருந்து வேறுபட்டதாக உள்ள பகவானுடைய உடலின் குறிப்பிட்ட முக்கியத்துவத்தை பொறுத்துத்தான் விடை அமைகிறது. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. சோ வெளிப்புற தோட்டத்தை வச்சு முடிவு செய்யப்படுதா, இல்ல வேற ஏதாவது விஷயங்கள் இருக்கா? ஏன் அப்படின்னா நமக்கு இதை புரிஞ்சுக்கிறதே கஷ்டம். பகவத்கீதையில ஒரு பொருளுரையில பிரபுபாத் சொல்லியிருப்ப, அந்த ஆச்சரியவத் பஷ்யதி கஷ்டிதேனம் ஆச்சரியவத் பததி ததைவச்ச அப்படின்னு ஒரு ஸ்லோகம். ஆத்மாவை பத்தி கேட்கிறவங்க சில பேர் ஆச்சரியமா பாக்குறாங்க அந்த ஆத்மாவை, சில பேர் ஆச்சரியமா கேட்கிறாங்க, சில பேர் கேட்டதுக்கு அப்புறம் அவங்க புரிஞ்சுக்க முடியாம இருக்காங்க அப்படின்னு சொல்லுவார். அந்த ஸ்லோகத்துடைய பொருளுரையில பிரபுபா சொல்ற, ஆத்மா அப்படிங்கறதுடைய தன்மையை புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமானது. ஏன் அப்படின்னா
மிக பிரம்மாண்டமான உடலை ஏற்றுக்கிற ஒரு யானைக்குள்ளேயும் அந்த ஆத்மா தான் இருக்கு. நூற்றுக்கணக்கான கோடிக்கணக்கான கிருமிகளை ஒரு சின்ன இடத்துல அடக்கிடலாம் அப்படிங்கிற அந்த கிருமியோட உடல்லையும் அதே ஆத்மா தான் இருக்கு. அப்போ நமக்கு இந்த வேறுபாடு புரியறது ரொம்ப கஷ்டம். யானைன்னா நம்ம பெருசா ஒரு உருவம், திமிங்கலம் இருக்குல்ல, பெரிய பெரிய உருவங்கள், மிகப்பெரிய சார்ஸ் மாதிரி இந்த ஜீவராசிகள்லாம் இருக்கு. அதே சமயத்துல கண்ணுக்கே தெரியாத நுண்ணுயிரிகளும் இருக்கு. அதுக்குள்ளேயும் அதே ஆத்மா தான் இருக்கு. சைஸ் எல்லாம் ஒண்ணுதான். யானை உடல்ல பெரிய இருக்கிற ஆத்மா பெரிய ஆத்மா, அந்த நுண்கிருமியோட உடல்ல இருக்கிற ஆத்மா ரொம்ப நுண்ணியது அப்படிலாம் கிடையாது. ஆத்மா அளவுன்னவும் ஒண்ணுதான். எல்லா உடல்லையும் இருக்கிற ஆத்மாக்கள் ஒரே அளவுதான். அந்த மாதிரி இங்க பகவானுடைய உடலுக்கும் நம்முடைய உடலுக்கும் அந்த வேறுபாடு தானா, வெளிப்புற தோற்றத்துல வேறுபாடு தானா, இல்ல வேற ஏதாவது வேறுபாடு இருக்கா அப்படிங்கிற மாதிரியான கேள்வியை இங்க வந்து கேட்கிறார். அஜக சுச்சதி பூதானி பூதாத்மா எத்தனுகிரகாத் தத்ருச்சேகேன தத்ரூபம் நாபி பத்ம சமுத்பவக. பௌதிக மூலத்திலிருந்து பிறக்காமல் பகவானின் நாபியிலிருந்து வெளிவரும் தாமரை பூவில் பிறந்தவரான பிரம்மாவே பௌதிக பதவியேற்கும் அனைவரையும் படைப்பவர் ஆவார். பகவானின் கருணையால் அவரது ரூபத்தை பகவானால் காண முடிந்தது. இந்த வர்ணனைகள் எல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் அதை அவர் ஏத்துக்கிறார். ஆமா, பிரம்மதேவர் அஜ அப்படின்னு சொல்லப்படுறார், பிறப்பற்றவர். ஏன்னா அவர் வந்து ஒரு பௌதிக தாய்க்கும் தந்தைக்கும் பிறக்காதவர், அதனால பகவானுடைய நாபியிலேருந்து பிறந்தவர். அவர் பகவானை பார்க்கிறார் இல்லையா? பகவானுடைய கருணையினால அவர் பகவானை பார்க்கிறார். மத்த எல்லாரையும் படைக்கிறதும் பிரம்மா தான். அதையும் அவர் வந்து சொல்றார். பிரேம பிரதா மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பிரணாம் சிங் மாதாஜி. முதல் ஜீவராசியான பிரம்மம் ஒரு பௌதிக தாயின் கருவிலிருந்து பிறக்காததால் ஜீவராசியான பிரம்மா ஒரு பௌதிக தாயின் கருவிலிருந்து பிறக்காததால் எண்ணிக்கப்படுகிறார். அவர் பகவானின் உடலிலிருந்து விரிவடைந்த தாமரை மலரிலிருந்து நேரடியாக பிறந்தவர் ஆவார். இவ்வாறாக பகவானின் பிரம்மாவின் உடலும் ஒரே தன்மையை உடையவையா அல்லது வேறானவையா என்பதை உடனே புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் ஒரு விஷயம் நிச்சயம், பிரம்மா பகவானின் கருணையையே முழுமையாக நம்பியிருந்தார். ஏனெனில் அவரது பிறப்பிற்கு பின் பகவானின் கருணையால் மட்டுமே ஜீவராசிகளை அவரால் படைக்க முடிந்தது. பகவானின் திருவுருவத்தையும் அவரால் காண முடிந்தது. பிரம்மாவால் காணப்பட்ட உருவம் பிரம்மாவின் உடையதற்கு ஒத்த தன்மையுடையதா அல்லவா என்பது தடுமாறு செய்யும் ஒரு கேள்வியாகும். எனவே பரீட்சித் மகாராஜன் ஸ்ரீல சுகதேவ கோஸ்வாமியிடமிருந்து தெளிவான விடைகளை பெற விரும்பினார். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சோ ஒவ்வொரு கேள்வியும் எவ்வளவு அர்த்தம் உள்ளது அப்படிங்கறத நாம இங்க பாக்குறோம். தசாபி யத்ர புருஷோ விஸ்வஸ்தி உத்பவாப்யயஹ முக்தாத்மா மாயாம் மாயோ சேதே சர்வ குஹாஷயஹ. எல்லோர் இதயங்களையும் பரமாத்மாவாக இருப்பவரும் சர்வ சக்திகளுக்கும் இறைவனாக இருந்தும் அவரது பகிரங்க சக்தியால் தொடப்படாதவராக இருப்பவருமான பரமபுருஷரை பற்றியும் தயவு கூர்ந்து விளக்கி அருள வேண்டும். பகவான் பௌதிக சக்தியால் தொடப்பட முடியாதவர் அப்படிங்கிறது இங்க தெளிவா கிளியரா சொல்லப்படுது. கலாவதி மாதிரி படிக்கிறீங்களா? அன்மியூட் பண்ணிக்கோங்க. பொருளுரை வழங்கிய பிரபுபாதருக்கு நன்றி. பிரம்மாவால் காணப்பட்ட பகவானின் உருவம் சந்தேகமின்றி உன்னதமானதாக இருக்க வேண்டும். இல்லையெனில் அவரால் எவ்வாறு படைப்பு சக்தியினால் தொடப்படாமல் அதன் மீது பார்வையை செலுத்த முடியும்? அதே புருஷர்தான் ஒவ்வொரு ஜீவராசியின் இதயத்திலும் சயனித்திருக்கிறார் என்றும் அறியப்படுகிறது. இதற்கும் தகுந்த விளக்கம் தேவைப்படுகிறது. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. புருஷா வயவை லோகாக சபாலா பூர்வகல்பிதாக லோகைர் அமுஷ்யவாயவாக ச பாலைர் இதி சுஷ்ரும. கற்றறிந்த பிராமணரே, பிரபஞ்சத்தின் அனைத்து கிரகங்களும் அவற்றின் ஆளுநர்களும் விராட் புருஷரின் பிரம்மாண்டமான உடலில் வெவ்வேறு பாகங்களில் அமைந்திருப்பதாக முன்பு விவரிக்கப்பட்டது. அதை நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் அவற்றின் உண்மை நிலை என்ன? அதை தயவு கூர்ந்து விளக்கி கூறுவீரா? அடுத்த கேள்வி விராட் ரூபத்தை பத்தின கேள்வி கேட்கப்படுகிறது.
ஏற்கனவே இதுக்கு சுகதேவ கோஸ்வாமி சொல்லியிருக்கார் பகவானுடைய விராட் ரூபத்துல கிரகங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கறத 2வது 3வது அத்தியாயங்கள்ல நாம அதை பத்தி பார்த்தோம். யாவான் கல்போ விகல்போ வா யதா காலோ நுமீயதே பூத பவ்ய பவசப்த ஆயுர்மானம் ஜயத் சதஹ. மேலும் படைப்பு மற்றும் அழிவு ஆகியவற்றிற்கு இடைப்பட்ட காலம், 2ஆம் பட்சமான படைப்புகளின் ஆயுள், அத்துடன் கடந்த நிகழ் மற்றும் எதிர்காலங்களின் தன்மை ஆகியவற்றையும் அது மட்டுமல்லாமல் பிரபஞ்சத்தின் வெவ்வேறு கிரகங்களில் உள்ள தேவர்களையும் மனிதர்களையும் போன்ற ஜீவராசிகளின் ஆயுட்காலத்தையும் கூட தயவு செய்து விளக்க வேண்டுகிறேன். இந்த கேள்வி பாருங்க, படைப்பு அழிவு ஆகியவற்றிற்கு இடைப்பட்ட காலம். ஒரு படைப்பு முடிஞ்சு ஒரு படைப்பு ஆரம்பிச்சு அது அழிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த படைப்புக்கு எத்தனை டைம் ஆகும்? நமக்கு இந்த மாதிரி சந்தேகங்கள்லாம் வருது இல்லையா? சோ இந்த சந்தேகங்கள் எல்லாம் பரிஷித் மகாராஜர் ஆல்ரெடி கேட்டுட்டார். நம்ம கேட்க வேண்டிய கேள்விகள் எல்லாம் அவர் கேட்டிருக்கார். மீனா மாதாஜி படிக்கிறீங்களா? மேலும் படைப்பு மற்றும் அழிவு ஆகியவற்றுக்கு இடைப்பட்ட காலம், 2ஆம் பட்சமான படைப்புகளின் ஆயுள், அத்துடன் கடந்த நிகழ் மற்றும் எதிர்காலங்களின் தன்மை ஆகியவற்றையும் அது மட்டும் இல்லாமல் பிரபஞ்சத்தின் வெவ்வேறு கிரகங்களின் தேவர்களையும் மனிதர்களையும் போன்ற ஜீவராசிகளின் ஆயுட்காலத்தையும் கூட தயவு செய்து விளக்க வேண்டுகிறேன். கடந்த காலம், நிகழ்காலம் மற்றும் எதிர்காலம் ஆகியவை காலத்தின் வேறுபட்ட அம்சங்களாகும். இவை வெவ்வேறு காலங்களில் கிரகங்களில் உள்ள ஜீவராசிகள் உட்பட பிரபஞ்சம் மற்றும் அதன் உபகரணங்கள் ஆகியவற்றின் ஆயுட்காலங்களையும் குறிப்பிட உதவுகின்றன. 3வது காண்டத்துல காலக்கணிதம் பத்தி நாம பார்க்கலாம். காலத்தினுடைய பதில் இங்க சொல்லப்படும். காலஸ்யானுகதிர்யாது லக்ஷதே அனுர்வி ரஹதி அபி யாவத்ய கர்மகதயோ யாத்ருச்சி த்விஜசத்தம. பிராமணர்களில் புனிதமானவரே, ஆயுள் நீண்டும் குறுகியும் உள்ளதன் காரணத்தையும் காலத்தின் ஆரம்பம் மற்றும் அதை தொடர்ந்த செயலின் போக்கு ஆகியவற்றையும் கூட தயவு செய்து விளக்க வேண்டும். இன்னும் அந்த காலத்தை பத்தின விரிவான கேள்விகளை கேட்கிறார். ஏன் ஒருத்தருக்கு நீண்ட ஆயுள், ஒருத்தருக்கு குறுகி இருக்கு, காலம் எப்படி ஆரம்பமாகுது, இதெல்லாம் கூட கேட்கிறார். யஸ்மின் கர்ம சமாவாயோ யதா ஏனோ பக்ருக்யதே குணானாம் குணீனாம் சைவ பரிணாமம் அபீப்சதாம். மேலும் வெவ்வேறு ஜட இயற்கை குணங்களின் அளவிற்கேற்ப உண்டாகும் பலன்கள் எவ்வாறு தேவர்கள் முதற்கொண்டு மிகவும் அற்பமான ஜீவன்கள் வரையிலான வேறுபட்ட ஜீவராசிகள் உயர்வடையவோ அல்லது இழிவடையவோ செய்கின்றன என்பதையும் அன்புடன் விளக்குவீராக. காலத்தினுடைய அந்த காரணத்தினால 3 இயற்கை குணங்கள் இந்த கலவை ஏற்பட்டு நாம அதனால பாதிக்கப்படுறோம். அதனால என்ன ஆகுது? நாம உயர் பிறவிகள் அடைகிறோம், இல்ல தாழ்ந்த பிறவிக்கு போறோம். இது கண்டிப்பா எதனால? குணத்தினாலதான். காரணம் குணசங்கஸ்ய சதசத் யோனி ஜென்மஷு அப்படின்னு பகவத்கீதையில பகவான் சொல்ற. உமா மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பொருளை வழங்கிய பிரபுபாதருக்கு ஜட இயற்கை குணங்களில் உள்ள செயல்கள் மிகச் சிறியவையாகவோ அல்லது மிக பெரியவையாகவோ இருந்தாலும் அவற்றின் பிரதிபலங்கள் சேமிக்கப்படுகின்றன. இவ்வாறாக இக்கருமங்களில் செயல் விளைவுகள் அதே விகிதத்தில் வெளிப்படுகின்றன. அவை எப்படி நிகழ்கின்றன, செயல்முறைகள் என்னென்ன, மேலும் எந்த விகிதத்தில் அவை செயற்படுகின்றன ஆகிய விஷயங்களை சிறந்த பிராமணரான சுகதேவ கோஸ்வாமியிடமிருந்து பரீட்சித்து மகாராஜன் விசாரித்தார். ஸ்வர்கலோக வாசிகளின் வசிப்பிடங்கள் எனப்படும் உயர் கிரகங்களில் உள்ள வாழ்வை நவீன விஞ்ஞானிகள் நினைப்பது போல் விண்வெளி கப்பலின் வலிமையால் அடைய முடியாது. ஆனால் நற்குண செயல்களால் அதை அடையலாம். நாம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கும் இக்கிரகத்திலேயும் கூட அதிக செழுமை வாய்ந்த ஒரு நாட்டிற்குள் பிற நாட்டினர் நுழைந்ததும்
பல நிபந்தனைகள் விதிக்கப்படுகின்றன. உதாரணமாக, அதிக செழுமை அடையாத நாடுகளைச் சேர்ந்த அந்நியர்கள் உள்ளே நுழைவதற்கு பல கட்டுப்பாடுகளை அமெரிக்க அரசாங்கம் விதித்துள்ளது. ஏனெனில் அந்த அந்நியருடனும் மக்கள் செழுமையை பகிர்ந்து கொள்ள அமெரிக்கர்கள் விரும்பவில்லை. அதை போலவே அதிக மதிநுட்பம் வாய்ந்த ஜீவராசிகள் வாழும் மற்ற கிரகங்களிலும் கூட இதே மனநிலைதான் வழக்கத்தில் இருக்கிறது. உயர் கிரகங்களைச் சேர்ந்த உயிர்வாழ் சூழ்நிலைகள் நற்குணத்தில் உள்ளவையாகும். மேலும் சந்திரன், சூரியன் மற்றும் சுக்கிரனை போன்ற உயர் கிரகங்களில் புக விரும்புவர்கள் பூர்ண நற்குணத்தில் இயற்றப்படும் செயல்களால் முழுமையான தகுதியை பெற வேண்டும். பரீட்சித்து மகாராஜனின் விசாரணைகள் இவ்வுலகில் உள்ள ஒரு வலை பிரபஞ்சத்தின் மிக உயர்ந்த பிரதேசங்களுக்கு உயர்த்தப்படுவதற்கு தகுதி உள்ளவனாக்கும் நற்குணத்தை அடிப்படையாக கொண்டவையாகும். இவ்வுலகிலும் கூட நல்ல உத்தியோகத்துடன் கூடிய போதுமான தகுதியை பெறவில்லை என்றால் சமூக நிலையில் நல்ல அந்தஸ்தை ஒருவனால் அடைய முடியாது. உயர் நீதிமன்றத்தைச் சேர்ந்த நீதிபதியின் ஆசனத்தில் அமரும் தகுதியை பெறாமல் பலாத்காரமாக அதில் ஒருவனால் அமர முடியாது. அதை போலவே இப்பிறவியில் நற்கர்மங்களினால் தகுதியை பெறாமல் உயர் கிரக அமைப்புகளில் ஒருவனால் நுழைய முடியாது. ரஜோ மற்றும் தமோ குணங்களின் பழக்கத்துக்கு அடிமையானவர்களால் மின் கருவிகளின் மூலமாக உயர் கிரக அமைப்புகளினுள் நுழைவதற்கு வாய்ப்பில்லை. பகவத்கீதையின் 9.25 கூற்றுக்கு இணங்க உயர்ந்த சொர்க்க லோகங்களுக்கு உயர்த்தப்படும் தகுதியை பெற முயல்பவர்களால் அங்கு செல்ல முடியும். அதை போலவே பித்ருலோகங்களுக்கு செல்ல முயல்பவர்கள் அங்கு செல்ல முடியும். அவ்வாறே இந்த பூமியில் உள்ள சூழ்நிலைகளை விருத்தியடைய செய்ய முயற்சிப்பவர்களும் அதை செய்யலாம். பகவானிடம் திரும்பி செல்வதில் ஈடுபட்டுள்ளவர்களும் அதற்குரிய பலனை அடையலாம். நற்குணத்தில் உள்ள பல்வேறு செயல்களும் அவற்றின் பிரதிபலன்களும் பொதுவாக புண்ணிய கர்மங்கள் எனப்படுகின்றன. 3 வகையாக புண்ணிய கர்மங்கள் உள்ளன. அவை அறிவுடன் கூடிய பக்தி தொண்டு, யோக சித்திகளுடன் கூடிய பக்தி தொண்டு மற்றும் இறுதியாக வேறு நற்குணங்களுடன் கலப்பில்லாத பக்தி தொண்டு. இந்த கலப்பற்ற பக்தி தொண்டு உன்னதமானதாகும். இது பராபக்தி என்று அழைக்கப்படுகிறது. இது மட்டுமே ஒருவரை பகவானின் உன்னதமான ராஜ்யத்திற்கு உயர்த்தக்கூடியது ஆகும். அத்தகைய உன்னத ராஜ்யம் கற்பனையான ஒன்றல்ல. அது சந்திரன் இருப்பது எவ்வளவு உண்மையோ அவ்வளவு உண்மையாகும். பகவானுடைய ராஜ்யத்தையும் பகவானையும் புரிந்து கொள்ள ஒருவர் உன்னதமான குணங்களை பெற்றிருக்க வேண்டும். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சோ சந்திரன் இருப்பது எவ்வளவு உண்மையோ அவ்வளவு உண்மையாகும். அருமையான வரிகள். சந்திரனை நம்ம நேர இப்ப கண்ணுல பாக்குறோம், அதனால நம்புறோம். ஆனா வெளிச்சம் மட்டும் வருது, சந்திரன் ஒரு கிரகம் இருக்கு அப்படின்னு சாஸ்திரங்கள்ல சொல்லியிருந்தா அதை நம்ம நம்பி இருக்கோமா? கண்ணுல பாக்குறோம், அதனால அதை நாம நம்புறோம். இந்த மாதிரி மனிதர்கள் சாஸ்திரத்துல அவ்வளவு நம்பிக்கை இல்லாம இருக்காங்க. அதனாலதான் அவங்க என்ன முயற்சி பண்றாங்க, மற்ற கிரகங்களுக்கு நாம இந்த மாதிரி ராக்கெட்லாம் வச்சு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா பிரபுபா சொல்றார், ரொம்ப அருமையான உதாரணம் சொல்றார். இந்த கிரகத்திலேயே, இந்த பூமியிலே, இந்த கிரகம் எல்லாம் வேண்டாம், இந்த பூமியிலேயே நம்ம ஒரு நாட்டுல இருந்து ஒரு நாட்டுக்கு போகணும் அப்படின்னா எவ்வளவு சட்டத்திட்டங்கள் இருக்கு இல்லையா? அந்த நாட்டோட சட்டத்திட்டங்கள் எல்லாம் நம்ம ஏத்துக்கிட்டாதான் அந்த நாட்டுக்குள்ள போக முடியும். அப்படி இருக்கும்போது மேல் கிரகங்களுக்கு போறதுக்கு தூய சத்துவகுணம் தேவை. சத்துவகுணம் இருந்தாதான் போக முடியும். ரஜோத்தமோ குணங்கள்ல இருக்கிறவங்க அந்த மாதிரி முயற்சியில அங்க போக முடியாது. சோ அங்க போகணும்னு ஆசைப்பட்டோம்னா அதுக்கேற்ற யாகங்களை செய்யணும், அதுக்கேற்ற மாதிரி புண்ணிய கர்மங்களை நாம செய்திருக்கணும். அப்போ பக்திங்கிறது 3 நிலையில செய்யப்படுது. ஞான மிஸ்ர பக்தி, யோக மிஸ்ர பக்தி, அதுக்கப்புறம் பராபக்தி, தூய பக்தி. ஞான மிஸ்ர பக்தியில பக்தி இருக்கும், ஆனா எது எதோட பர்சன்டேஜ் ஜாஸ்தியா இருக்கும்? ஞானத்தோட பர்சன்டேஜ் ஜாஸ்தியா இருக்கும். நிறைய உபநிஷதங்கள், வேதங்கள் இதெல்லாம் படிக்கிறது, நிறைய நூல்களை படிச்சு நிறைய அறிவு வளர்த்துக்கிறது, அந்த மாதிரியான நோக்கம் இருக்கும். நான் எனக்கு நிறைய தெரியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் இருக்கும் ஞான மிஸ்ர பக்தி. ஸோ அவங்க பகவானுடைய உருவத்தை ஏற்றுப்பாங்களா? சந்தேகம்தான். அருவவாதிகளா இருந்தாலும் இருக்கலாம். யோக மிஸ்ர பக்தி அவங்களுக்கு யோக சித்திகள்ல என்ன இருக்கும்? விருப்பம் இருக்கும். யோக சித்திகள் அடையிறதுல அவங்களுக்கு ஆர்வம் ஜாஸ்தியா இருக்கும். ஆனா எல்லாத்தையும் துறந்து தூய்மையான பக்தி. இதுக்கு தூய பக்திக்கு ஒரு ஸ்லோகம்
ஒரு ஃபார்முலா இருக்கு. தூய பக்தினா என்ன திரும்ப நாளைக்கு இது அப்படிங்கிறதுக்கு. வந்து வைப்பாங்கல்ல. யாருக்கா தெரியுமா அந்த ஸ்லோகம்? சொல்லுங்க மாதாஜி. யாரோ ஸ்டார்ட் பண்ணீங்களே. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சொல்லுங்க கீதா மாதாஜி. அந்யாபிலாஷிதா சூன்யம் ஞான கர்மாதி அனாவிரதம் அனுகூலியேன கிருஷ்ணானுசீலனம் பக்திருத்தமா. பக்திரசாமிரத சிந்து மாதாஜி. பக்திரசாமிரத சிந்து. அந்யாபிலாஷிதா சூன்யம் ஞான கர்மாதி அனாவிரதம் ஆனுகூல்யேன கிருஷ்ண அனுசீலனம். ரொம்ப முக்கியமான விஷயம். கிருஷ்ணருக்கு அனுகூலமான முறையில பக்தி செய்யணும். அனுகூலமான முறையில கிருஷ்ணர் எப்படி நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறாரோ அந்த மாதிரி நாம பக்தி செய்யணும். கிருஷ்ணர் என்ன எதிர்பார்க்கிறார் நம்ம கிட்ட? எங்க சொல்லியிருக்கார்? கிருஷ்ணர் நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கிறேன்னு எங்க சொல்லியிருக்கார்? பகவத்கீதையில சரணடையணும். என்ன எல்லாம் சரணடைஞ்சா எந்த தர்மங்களும் வேணும். 12வது அத்தியாயத்துல பரீட்சித்து பகவத்கீதையுடைய 12வது அத்தியாயத்துல கிட்டத்தட்ட ஒரு 7-8 ஸ்லோகங்கள்ல பின்னாடி இருக்கிற ஸ்லோகங்கள்ல சொல்லியிருக்காரு. 13வது ஸ்லோகத்துல இருந்து ஆரம்பிக்கிறான்னு நினைக்கிறேன். அங்கேருந்து ஆரம்பிச்சு தன்னுடைய பக்தன் எப்படி இருப்பான் அப்படின்னு விளக்கம் கொடுக்குறார். என்னுடைய பக்தன் இப்படி இருக்கிற பக்தன் எனக்கு பிரியமானவன், இந்த பக்தன் எனக்கு பிரியமானவன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வர. துல்லியனின் தாஸ்து திருமௌனி சந்துஷ்டோ ஏன கேனச்சித் அனிகேதக ஸ்திரமதிர் பக்திமான் வே பிரியோ நரக. இங்கேருந்து ஆரம்பிக்கிறான்னு நினைக்கிறேன். அந்த ஸ்லோகத்துல இருந்து ஆரம்பிச்சு அந்த 12வது அத்தியாயத்தினுடைய இறுதி வரை சொல்றார். இந்த மாதிரி பக்தன் எனக்கு பிரியமானவன், இந்த மாதிரி பக்தன் எனக்கு பிரியமானவன் அப்படின்னு சொல்ற. சோ அந்த குணங்களை நாம வளர்த்துக்கணும். நிறைய பகவத்கீதையில குணங்களை பத்தி தான் பகவான் பேசுறாரு. நம்ம கூட 15வது அத்தியாயத்துல 4வது ஸ்லோகம் பார்த்தோம். 5வது ஸ்லோகம் நினைக்கிறேன். நிர்வாண மோக அஜித சங்க தோஷ அந்த ஸ்லோகம் பார்த்தோம். அதுலயும் குணங்கள் சொல்லப்பட்டிருக்கு. பகவத்கீதை முழுக்க குணங்களை பத்தி பகவான் பேசுறார். அந்த குணங்களை நாம வளர்த்துக்கணும். இந்த மாதிரி குணங்களை வளர்த்துக்கும் போதுதான் எது சாத்தியம்? சர்வதர்மான் பரித்தேஜ்ய சாத்தியம். நம்ம ஜென்ரலா சர்வதர்மான் பரித்தேஜ்ய மாமேகம் சரணம் பகவானுக்கு சரணடைய சொல்றார். எப்படி எங்க போய் சரணடைறது, என்ன பண்றது நமக்கு தெரியாது. ஆனா ஆச்சாரியர்கள் நமக்கு காட்டி இருக்கிற வழியை நம்ம ஃபாலோ பண்ணி பகவத்கீதையில படிச்சு அந்த குணங்களை நாம வளர்த்துக்கிட்டோம். யார் மேலேயும் பொறாமை இல்லாம, இந்த மான அவமானத்தை சமமா பாக்குறது, இன்ப துன்பங்களை சமமா பாக்குறது, எல்லாருக்கும் நலம் விரும்பிகளா இருக்கிறது, இந்த மாதிரி குணங்களை நாம கொஞ்சம் கொஞ்சமா வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நாம என்ன செய்யலாம்? பகவான் கிட்ட சரணடையலாம். அப்போ அது ரொம்ப சுலபம். இது சாத்தியமா இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஆக கலப்படம் இல்லாத தூய பக்தி தான் நம்மளுடைய குறிக்கோள். அதை நாம புரிஞ்சுக்கணும். பூபாதால சுகுப்யோமோ கிரக நக்ஷத்திர பூகிருதாம் சரித் சமுத்திர தீபானாம் சம்பவச்சைதத் ஓகசாம். பிராமண சிரேஷ்டரே, பிரபஞ்சம் முழுவதிலும் உள்ள கோளங்கள், ஸ்வர்க்கத்தின் 4 திசைகள், ஆகாயம், கிரகங்கள், நட்சத்திரங்கள், மலைகள், நதிகள், கடல்கள் மற்றும் தீவுகள் ஆகியவற்றையும் அவற்றின் வேறுபட்ட வாசிகளும் எவ்வாறு படைக்கப்படுகின்றன என்பதையும் தயவு செய்து விளக்கி அருளுங்கள். இதெல்லாம் 5வது காண்டத்துல பதில் கொடுக்கப்படும். கொஞ்சம் கஷ்டமான விஷயங்கள். 5th கேண்டோ படிக்கிறதுங்கிறது கொஞ்சம் ஒரு தவம். மற்ற காண்டங்கள் மாதிரி 5வது காண்டம் அவ்வளவு சுலபமா இருக்காது. நிறைய கணக்குகள், தூரங்கள், இதை பத்திலாம் நிறைய கிரகங்கள், அதனுடைய அமைப்புகள் எங்கெங்க இருக்கு, இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். பொருளுரை இன்னும் யார் படிக்கல? கணிகா மாதாஜி படிச்சிட்டீங்களா? இல்ல மாதாஜி, நான் படிக்கவா? படிங்க. ஓகே மாதாஜி, தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நான் பொருளுரை தந்த பிரபுபாதாவுக்கு ஜெய். பொருளுரை. வெவ்வேறு இடங்களில் வசிப்பவர்கள் வெவ்வேறு விதத்தில் அமைந்துள்ளனர். எல்லா விஷயங்களிலும் அவர்கள் சமமானவர்கள் அல்ல. நிலம், நீர் மற்றும் ஆகாய வாசிகளுக்கிடையில் வேறுபாடு உண்டு. அதை போலவே ஆகாயத்தில் உள்ள வெவ்வேறு கிரகங்கள் மற்றும் நட்சத்திரங்களின் வாசிகளும் ஒருவருக்கொருவர் வேறுபட்டுள்ளனர். பகவானின் விதிக்கேற்ப எந்த இடமும் காலியாக இல்லை. ஆனால் ஒரு குறிப்பிட்ட இடத்தைச் சேர்ந்த உயிரினங்கள் மற்ற இடங்களைச் சேர்ந்த உயிரினங்களிலிருந்து வேறுபடுகின்றன. மனித சமூகத்துக்கிடையில் கூட காட்டுவாசிகள் அல்லது பாலை வனவாசிகள் நகரங்களிலும் கிராமங்களிலும் வாழ்பவர்களிலிருந்து வேறுபட்டவர்களாக இருக்கின்றனர். இயற்கை குணங்களுக்கேற்ப அவர்கள் படைக்கப்பட்டுள்ளனர்.
இயற்கை விதிகளின் இத்தகைய ஏற்பாடு குருட்டுத்தனமானது அல்ல. இந்த ஏற்பாட்டிற்கு பின்னால் பெருந்திட்டம் ஒன்றுள்ளது. இவை அனைத்தையும் சரியாக புரிந்து கொள்ளக்கூடிய விதத்திலும் அதிகாரப்பூர்வமான முறையிலும் விளக்கி கூறுமாறு மகாமுனி சுகதேவ கோஸ்வாமியை பரீட்சித் மகாராஜன் கேட்டுக்கொண்டார். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. மனிதர்களுக்கு இடையில இத்தனை வேறுபாடுகள் இருக்கு. மனிதர்களுக்கும் மற்ற ஜீவராசிகளுக்கும் இடையில ஏகப்பட்ட வேறுபாடு இருக்கு. அந்த மாதிரி ஒரு கிரகத்துக்கும் இன்னொரு கிரகத்துக்கும் வேறுபாடு இருக்கு. அந்த கிரகவாசிகளுடைய ஆயுள், அவர்களுடைய அழகு, புத்திசாலித்தனம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்துல சிறப்பா இருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய வேறுபாடுகள், வெரைட்டிஸ் எப்பவுமே இருக்கு. எல்லாம் ஒரே மாதிரி கிடையாது. இந்த வேறுபாடுகள் எல்லா இடங்கள்லயும் இருக்கு. ஆன்மீக உலகத்திலயும் வேறுபாடுகள் இருக்கு இல்லையா? ஆனா அது எல்லாமே ஆன்மீகமானது. ஆன்மீக உலகத்துல வேறுபாடுகள் இருந்தாலும் அவை ஒரே படித்தரத்துல இருக்கக்கூடியது. அங்க ஒருத்தர் மரமா இருந்தாலும் சரி, அதாவது ஒருத்தர் சாந்த பக்தியில மரமா இருந்தாலும் சரி, அவருக்கும் அதே ஆனந்தம், அதே திருப்தி கிடைக்கும். ஆனா இந்த உலகத்துல அந்த மாதிரி கிடையாது. இந்த வேறுபாடுகளுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு விஞ்ஞானமும் இருக்கு. அதனால அதை பத்தியும் ஒரு கேள்வி கேட்கிறார். பிரமாணம் அண்ட கோஷஸ்ய பாக்யாப்யந்தர பேததக மகதாம் சானு சரிதம் வர்ணாசிரம விநிஷ்டயக. பிரபஞ்சத்தின் உள்வெளியையும் புறவெளியையும் அவற்றின் பிரிவுகளுக்கேற்ப விளக்கவும், அத்துடன் மகாத்மாக்களின் குணம் மற்றும் செயல்களையும், மேலும் சமூக மற்றும் ஆன்மீக பிரிவுகளின் செயல்முறைகளையும் கூட தயவு செய்து விளக்குவீராக. வர்ணாசிரம தர்ம முறையை பத்தியும் கேட்கிறார், பிரபஞ்ச அமைப்பை பத்தியும் கேட்கிறார். இந்த கேள்விகளையும் அவர் கேட்கிறார். சாந்தி மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணன். மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கிய தெய்வத்திரு அரச பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். பரீட்சித் மகாராஜன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பக்தர்களில் சிறந்த எடுத்துக்காட்டாவார். இதனால் பகவானுடைய படைப்பின் முக்கியத்துவத்தை அறிய அவர் ஆவல் கொண்டார். விஸ்வரூபத்தின் உள் புறவெளிகளை அவர் அறிய விரும்பினார். உண்மையான அறிவை தேடுபவருக்கு இதை பற்றிய அனைத்தையும் அறிவது மிகவும் அவசியம். பகவத் பக்தர்கள் வெறும் மனோபாவங்களால் திருப்தி அடைகின்றனர் என்று சிலர் கருதுகின்றனர். தூய பக்தர் ஒருவர் பொருட்களை அவற்றின் பரிபூர்ணமான நிலையில் அறிய எவ்வளவு ஆவல் கொண்டுள்ளார் என்பதை இவர்கள் பரீட்சித் மகாராஜன் விசாரணைகளிலிருந்து நன்கு அறியலாம். நவீன விஞ்ஞானியால் பிரபஞ்சத்தின் உள்வெளியை கூட அறிய முடியவில்லை. பிரபஞ்சத்தை மூடியுள்ள புறவெளியை பற்றி கூற என்ன இருக்கிறது? பரீட்சித் மகாராஜன் பௌதீக அறிவுடன் திருப்தி அடையவில்லை. மகாத்மாக்களான பகவத் பக்தர்களின் குணம் மற்றும் செயல்களை பற்றி விசாரித்தார். பகவானின் பெருமைகளும் அவரது பக்தர்களின் பெருமைகளும் ஒன்றாக இணைந்து ஸ்ரீமத் பாகவதத்தின் பூரண அறிவாக உருப்பெற்றுள்ளது. குழந்தை கிருஷ்ணரின் தாய் யசோதை குழந்தை எவ்வளவு மண்ணை தின்றது என்பதை காண அவரது வாயை திறந்தாள். அப்பொழுது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தம் தாயாருக்கு மொத்த பிரபஞ்ச படைப்பையும் தன் வாயினுள் காட்டி அருளினார். பகவானின் கருணையால் அவரது வாயினுள் இருக்கும் பிரபஞ்சத்திற்குள் அனைத்தும் அடங்கியிருப்பதை பக்தர்களால் காண முடிகிறது. மனித சமூகத்தின் 4 வர்ணங்கள் மற்றும் 4 ஆசிரமங்களை பற்றிய கருத்தும் இங்கு விசாரிக்கப்பட்டது. இந்4 வர்ணங்களும் உடலின் 4 பகுதிகளுக்கு ஒப்பானவையாகும். உடல் உறுப்புகள் உடலிலிருந்து ஆனால் தனித்திருக்கும்போது அவை அங்கங்களாக மட்டுமே இருக்கின்றன. இதுவே வர்ணாசிரமத்தின் விசேஷமாகும். மனித சமூகத்தின் இத்தகைய விஞ்ஞானபூர்வமான முன்னேற்றத்தின் விகிதத்திற்கு ஏற்றவாறு மட்டுமே ஆராய்ந்தறிய முடியும். ஜனாதிபதி உட்பட அரசாங்க சேவையில் ஈடுபட்டுள்ள ஊழியர்கள் அனைவரும் மொத்த அரசாங்கத்தின் அங்க உறுப்புகளாவர். அனைவரும் அரசாங்க ஊழியர்களே. ஆனால் ஒருவரும் தனிப்பட்ட முறையில் அரசாங்கமாக இருப்பதில்லை. இதுவே பரமபுருஷரின் அரசாங்கத்திலுள்ள ஜீவராசிகளின் நிலையாகும். பகவானை போல் உன்னத நிலையில் இருப்பதாக ஒருவரும் செயற்கையான முறையில் உரிமை கொண்டாட முடியாது. ஆனால் அனைவரும் பூரண புருஷருக்கு தொண்டாற்றும் நோக்கத்திற்காகவே உள்ளனர். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. பரீட்சித் மகாராஜர் இந்த மாதிரி கேள்விகளை கேட்டிருக்கலாம்ல. பகவான் ஏன் வெண்ணெய் திருடி சாப்பிட்டார், எப்படி கோபிகளோட நடனம் ஆடினார், அதெல்லாம் பத்தி எனக்கு சொல்லுங்கலாம் கேட்கல. அவர் எந்த கேள்விகளை கேட்கிறார்? பகவானுடைய பகிரங்க சக்தியுடைய அவருடைய லீலைகளை பத்தி தான் இதுவரைக்கும் எல்லா கேள்விகளும். இன்னும் அந்தரங்க சக்திக்குள்ள அவர் இன்னும் போகவே இல்லை. காலத்தை பத்தி கேட்கிறார், பிரபஞ்ச அமைப்புகளை பத்தி கேட்கிறார், கிரகங்கள்ல இருக்கிற ஜீவராசிகளுடைய ஆயுள் எப்படி இருக்கு, இந்த மாற்றங்கள்லாம் எதனால ஏற்படுது, ஆத்மா எதனால பல்வேறு உடல்களை ஏற்குது, இதெல்லாம் கேட்கிறார்.
அப்போ மரண தருவாயில இருக்கக்கூடியவர் பகவானுடைய உன்னத லீலைகளை கேட்டு அப்படியே திளைக்கலாமே பக்தியில, அப்படியே ஆனந்தமா இருக்கிற மாதிரி. அது வெறும் ஷோதான். அதுல முழுமையான உண்மை இருக்க முடியாது. அதனால பகிரங்க சக்தியினுடைய லீலைகளையும் நாம என்ன பண்ணணும், விரிவா தெரிஞ்சுக்கணும். இதுதான் நமக்கு நம்ம சம்பந்தப்பட்டது. இதுதான் நாம இப்படித்தான் சுத்திக்கிட்டே இருக்கோம். பிரம்மாண்ட பிரமித்தே, இந்த பிரம்மாண்டத்துல நம்ம சுத்திக்கிட்டே இருக்கோம். ஒரு கிரகத்துல இருந்து இன்னொரு கிரகத்துக்கு போறோம், ஒரு ஜீவராசில இருந்து இன்னொரு ஜீவராசிக்கு போறோம். நம்மளை பத்தின கேள்விதான் இதெல்லாம். இது ஏதோ நமக்கு சம்பந்தம் இல்லாத ஏதோ ஒரு படிக்கிறோம்னா நினைச்சிடக்கூடாது. நம்மோடு அனுதினமும் தொடர்புடைய கேள்விகளைத்தான் அவர் கேட்டுக்கிட்டே இருக்கார். யுகானி யுகமானம் ச தர்மோ யஸ்ச யுகே யுகே அவதாரானுச்சரித்தம் யத் ஆச்சரியதமம் ஹரேஹி. சிருஷ்டியில் உள்ள பல்வேறு யுகங்களையும் அவற்றின் ஆயுட்காலத்தையும் தயவு செய்து விவரிக்க வேண்டுகிறேன். அத்துடன் வெவ்வேறு யுகங்களில் அவதரிக்கும் பகவானின் வெவ்வேறு செயல்களை பற்றியும் கூறுவீராக. அடுத்து இப்போ யுகங்களை பத்தின கேள்விகளை கேட்கிற சுதா மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. பொருளுரை அருளிய ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே ஆதி புருஷரான முழுமுதல் கடவுள் ஆவார். பரம புருஷரின் அனைத்து அவதாரங்களும் அவர்களிலிருந்து வேறுபடாதவர்களாக இருப்பினும் அவர்கள் அந்த பரம புருஷரிலிருந்து வேறு தோன்றுபவர்களே ஆவார். பகவானின் அவதாரங்களை சாஸ்திர பூர்வமாக உறுதிப்படுத்துவதற்காக அவர்களின் வெவ்வேறு செயல்களை பற்றி கற்றறிந்த மகா முனிவரான சுகதேவ கோஸ்வாமியிடம் பரிஷத் மகாராஜர் விசாரித்தார். பரிஷத் மகாராஜன் சாதாரண மனிதனை போல் பகவானின் அவதாரத்தை மிகவும் மலிவான முறையில் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் அல்ல. மாறாக வேத இலக்கியங்களில் குறிப்பிடப்பட்டு சுகதேவ கோஸ்வாமியை போன்ற ஓர் ஆச்சாரியரால் உறுதி செய்யப்பட்ட அறிகுறிகளின் மூலமாக பகவானின் அவதாரத்தை ஏற்க அவர் விரும்பினார். பகவான் ஜட இயற்கையின் விதிகளுக்கு கட்டுப்படாமல் தமது அந்தரங்க சக்தியின் வாயிலாக அவதரிக்கிறார். அவரது செயல்களும் அசாதாரணமானவையே. பகவானும் அவரது செயல்களும் உன்னதமான மட்டத்தில் இருப்பதால் அவ்விரண்டும் முற்றிலும் ஒன்றானவை என்பதை ஒருவன் அறிய வேண்டும். இவ்வாறாக பகவானின் செயல்களை பற்றி கேட்பது என்பது அவருடன் நேரடியாக உறவாடுவதையும் அவருடன் நேரடியாக உறவாடுவது என்பது ஜட களங்கத்தில் இருந்து தூய்மை அடைவதையும் குறிப்பதாகும். இக்கருத்தை நாம் முன்பே விவரித்திருக்கிறோம். ஹரே கிருஷ்ணா. யார வேணா பகவானுடைய அவதாரமா ஏத்துக்கிறது, அவரே பகவான் ஆக்கிடுறது, அந்த மாதிரி எல்லாம் பரிஷத் மகாராஜர் இல்லை. அவர் என்ன பண்றார், தெளிவா கேள்வி கேட்டு, அதுவும் தகுதியான ஒரு நபர்கிட்ட கேள்வி கேட்டு இதையெல்லாம் தெளிவடையணும் அப்படின்னு சொல்லி விரும்புறார். சோ பகவான் தன்னுடைய ஆத்ம மாயையினால அவதரிக்கிறார் அப்படின்னு பகவத்கீதையில சொல்றார். எந்த ஸ்லோகத்துல சொல்றார், எங்க சொல்றார்? பகவானுடைய அவதாரத்தை பத்தி சொல்றார். பகவானே தான் எப்படி அவதரிக்கிறேன், என்ன காரணத்துக்காக அவதரிக்கிறேன்னு சொல்றார். எங்க சொல்றார்? எப்பெல்லாம் அதர்மம் இருக்கோ அந்த அவதாரத்துக்கான காரணம் பரித்ராணாய சாதுநாம்ல காரணம் சொல்றார். அதுல காரணம் சொல்றார். ஆனா தான் எப்படி அவதரிக்கிறேன்னு சொல்றார். அதுக்கு முந்தைய ஸ்லோகங்கள்ல சொல்றார். அஜோ அபிசன் அவ்யயாத்மா பூதானாம் ஈஸ்வரோ அபிசன் பிரகிருதிம் ஸ்வாம் அதிஷ்டாய சம்பவம் ஆத்மமாயையா அப்படின்னு சொல்றார். அஜோ அபிசன் அவ்யயாத்மா, அஜக நான் பிறப்பற்றவன், ஆனாலும் பிறக்கிறேன். எப்படி பிறக்கிறேன் அப்படின்னா என்னுடைய ஆத்ம மாயையினால நான் பிறக்கிறேன். நான் கர்ம வினையினால பிறக்கக்கூடியவன் கிடையாது. நான் எந்த கர்ம பந்தனத்துக்கும் உட்பட்டவன் கிடையாது. என்னுடைய சுய விருப்பத்தினால நான் அவதரிக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். சோ அதனால பகவான் அவதரிக்கிறதுக்கும் நாம பிறக்கிறதுக்கும் மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்கு. நம்ம நிர்பந்தப்படுத்தப்படுறோம். நமக்கு நிர்பந்தம், நாம இந்த பிறவியை ஏத்துதான் ஆகணும் அப்படின்னு நமக்கு நிர்பந்தம். அதே மாதிரி 3 குணங்களுக்கு உட்பட்டுத்தான் நம்ம காரியங்களை செஞ்சு ஆகணும். அதனால்தான் நம்மள கட்டுண்ட ஆத்மான்னு சொல்றாங்க. கண்டிஷன் சொல்றதுக்கான காரணம் என்ன? நமக்கு மேல இருக்கக்கூடிய நிர்பந்தம். பகவானுக்கு எந்த நிர்பந்தமும் கிடையாது. சோ ஒரு விஷயம் டிஸ்கஸ் பண்ணலாம், நிர்பந்தத்துக்கும் நிர்பந்தம் இல்லாம இருக்கிறதுக்கும். சரியா? இப்போ காலம்பரை எழுந்து நாம சமைக்கணும் இல்லையா? ரெடியாகி சமைக்கணும். எதுக்காக சமைக்கணும்? ஏன் சமைக்கணும்?
சமைக்கணும் கூட மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்காக நம்ம சமைக்கணும் கூட சமைக்கணும் கூட சொல்லக்கூடாது இப்போ. அதெல்லாம் நாங்க வந்து சமைக்க மாட்டோம்னு சொல்லிடுவாங்க இப்ப இருக்கிற பெண்கள். சாப்பிடணும்னு வச்சுக்கலாம். நிர்பந்தம். ஏன் சாப்பிடணும்? நம்ம பசிக்கும் பசிக்கும் இல்லையா? எனர்ஜி வேணும். நிர்பந்தம் நம்ம சாப்பிட்டுதான் ஆகணும், நிர்பந்தப்படுத்தணும். ஆனா பகவானுக்கு அப்படி கிடையாது. பகவானுக்கு அந்த நிர்பந்தம் எல்லாம் கிடையாது. ஆனா அவர் நம்ம கொடுக்குற அந்த உணவை ஏத்துக்கிறார். நாம கொடுத்து அவர் பசியார போறது கிடையாது. ஆனா அவர் நாம அன்போட கொடுக்கறத ஏத்துக்கிறார். பகவானுக்கு பசி தாகம் எல்லாம் கிடையாது, ஆனாலும் சாப்பிடுறார். ஆனா நாம நிர்பந்தத்தினால சாப்பிடணும். ஏன்னா நம்ம சாப்பிடலன்னா நமக்கு என்ன ஆகும்? மயக்கம் வந்துடும் இல்லையா? ஒரு வேளை சாப்பிடலன்னா கூட நமக்கு மயக்கம் வந்துடும். அவ்வளவுதான். தண்ணி குடிக்கல, சாப்பிடல அப்படின்னா மயக்கம் வந்துடும். ஒரு தடவை நான் வந்து பிளட் டெஸ்ட்டுக்கு போயிருந்தேன். அப்போ பார்த்தா எனக்கு நரம்பு கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். யாராவது எக்ஸ்பர்ட்டா இருக்கிறவங்க தான் என்னோட பிளட் வந்து என்னை வந்து எடுக்க முடியும். அப்போ அந்த டெக்னீஷியன் வந்து ரொம்ப ட்ரை பண்ணி பார்த்துட்டு, சாரி மாதாஜி, உங்களுக்கும் ரொம்ப வலிச்சிருக்கும், நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன், ரத்தமே வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னார், நீங்க எப்போ தண்ணி குடிச்சிங்க அப்படின்னு கேட்டார். நான் காலம்பரம் 4 மணிக்கு எழுந்தப்பா, நான் இன்னும் தண்ணியே குடிக்கல. 9 மணிக்கு நான் போயிருக்கேன் ஹாஸ்பிட்டல், நான் இன்னும் தண்ணியே குடிக்கலன்னு. இல்லை முதல்ல போய் தண்ணி குடிச்சிட்டு வாங்க, அப்பதான் வந்து பிளட். அப்பதான் எனக்கு வந்து ஆச்சரியமா இருந்தது. நமக்கு அது வெளியில தெரியல. நம்ம வந்து ஏதோ 4 மணிக்கு எழுக்கிறோம், கோயிலுக்கு போறோம், அது பண்றோம், இது பண்றோம், சேவை பண்றோம், நேரம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு டெஸ்ட்டுக்கு பிளட் கொடுத்துட்டு அப்புறம் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கலாம், என்ன சாப்பிட்டதுக்கு முன்னாடி கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு போயிட்டேன். அப்புறம் சாப்பிட்டு தண்ணி குடிச்சு 1 லிட்டர் தண்ணி குடிச்சிட்டு ஒரு 1/2 hour கழிச்சு எடுக்கும்போது கடகடன்னு ரத்தம் வந்து அதுல ஏறுது. அப்போ எனக்கு அது ஒரு ரியலைசேஷன் கிடைச்சது. நமக்கு வெளியில அதனுடைய இது தெரியல, ஆனா உள்ளுக்குள்ள உடலுக்குள்ள என்ன ஆகுது, அந்த மாதிரியான மாற்றங்கள் இருக்கு. நம்ம தண்ணி குடிக்கிறதுலயே நம்ம உடலுக்கு இத்தனை நன்மைகள் இருக்கு. ரத்த ஓட்டம் அப்படிங்கிறது அது வந்து சீரா நடைபெறணும் அப்படின்னா நாம வந்து சரியான நேரத்துல தண்ணியும் குடிக்கணும். அதுக்கப்புறம் ஒண்ணு குடிக்கிறது இல்லைன்னு வச்சுக்கோங்க. பட் ஆனா இது வந்து ஒரு ரியலைசேஷன். இது நம்ம நிர்பந்தப்படுத்தப்படுறோம். ஒரு நிர்பந்தம், நமக்கு இது பண்ணாதான் உனக்கு இது ஆகும் அப்படின்னு நமக்கு நிர்பந்தம். ஆனா பகவானுக்கு அந்த மாதிரி நிர்பந்தம் எதுவும் கிடையாது. அதனால்தான் அவருடைய செயல்கள் லீலைகள். சோ அதனால அவருடைய பிறப்பு அப்படிங்கிறது உன்னதமானது. அவர் நம்மள மாதிரி ஒரு கட்டாயத்தினால பிறக்கக்கூடியவர் கிடையாது. ஓகே, நாம இங்க நிறுத்திக்கலாம். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள், சந்தேகங்கள், கருத்துக்கள் ஏதாவது இருக்கா? என்னாச்சு? யாருக்கும் எந்த கேள்விகளும் இல்லை அப்படியா? கேள்விகள்லாம் கொஞ்சம் டெக்னிக்கலா தான் இருக்குமா? கேள்விகள் டெக்னிக்கலா கொஞ்சம் இருக்கு, புரிஞ்சுக்கிறது கஷ்டம். கொஞ்சம் படிச்சு பார்த்தாதான் புரியும். 2 தடவை உங்க இதை கேட்டாதான் புரியும். ஓகே, பரீட்சித் மகாராஜருடைய கேள்விகள் டெக்னிக்கலா இருக்கு. நமக்கு அதுல புரிஞ்சுக்கிறது என்ன கேள்வி, உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுல என்ன கஷ்டம் இருக்கு? பிரபஞ்சங்களை பத்தி கேட்கிறார், நம்மளுடைய ஆயுளை பத்தி கேட்கிறார், காலத்தை பத்தி கேட்கிறார். சோ நமக்கு தொடர்புடைய விஷயங்களை தான் பரீட்சித் மகாராஜர் கேட்டுக்கிட்டே வந்திருக்கார். யுகங்கள்னா என்ன, 4 யுகங்கள், அதனுடைய கால கணக்குகள், இதெல்லாம் தான் கேட்கிறார். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சொல்லுங்க மாதாஜி. கீதா மாதாஜி. பியூர் டிவோஷன் சொல்லும்போது ஞான கர்மாதி அனாவிரதம்னு சொல்றோம் இல்லையா மாதாஜி, அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம்? ஞானம் கர்மம் அப்படிங்கறத எப்படி மாதாஜி புரிஞ்சுக்கிறது? ஞானத்தினால சில பலன்கள் நமக்கு கிடைக்கிறது இல்லையா? ஒரு உதாரணத்துக்கு ஒரு எளிமையான உதாரணம் பார்ப்போமே. ஒரு 4 ஸ்லோகம் சொன்னா எல்லாரும் என்ன சொல்றாங்க? ஆஹா, நீங்க வந்து எல்லா ஸ்லோகமும் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, எப்படி இப்படி எல்லாம் மெமரைஸ் பண்ணிருக்கீங்க. இந்த புகழ் அதுக்கு அடிமை ஆயிட்டோம் அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்? அங்க என்ன இல்ல? பக்தி இல்ல. அடுத்த தடவை ஸ்லோகம் சொல்லும் போது என்ன ஆசையா இருக்கும்? அடுத்து யார் புகழ்வா, அடுத்து யார் வந்து நமக்கு சொல்வா. இது வந்து ஒரு சின்ன உதாரணம், எளிமையா நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கான உதாரணம். அதே மாதிரி கர்மத்துல மாட்டிக்கிட்டோம் அப்படின்னாக்க அந்த செயலுக்கான பலன் எதிர்பார்ப்போம். நம்ம இந்த செயல் செஞ்சுட்டோம், இதுல இருந்து நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பலனை எதிர்பார்ப்போம். சோ இந்த ஞான கர்ம ஆதி அப்படின்னா இது கூட யோக சித்திகள் எல்லாமே சேர்ந்துருது. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம, எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம பகவானுக்கு பக்தி பண்றது ஒண்ணுதான் என்னுடைய கடமை. சோ அதனாலதான் கடைசியில சிஷ்டாஷ்டகத்துல அந்த ஸ்லோகம், ஆஸ்லிஷ்யவா பாதரதாம் பினஷ்டுமா மதர்ஷனான் மர்மஹதாம் கரோது வா யதா ததா வா விததாத் லம்படோ மத் பிராணநாதஸ்து சயேவன பரஹ அப்படின்னு அந்த ஸ்லோகம். என்னுடைய பிராணநாதன் நீங்க தான்,
நீங்க என்ன விரும்பினாலும் சரி, விரும்பலனாலும் சரி, என்னை ஏத்துக்கிட்டாலும் சரி, என்னை ஏத்துக்கலைனாலும் சரி, நான் உங்களை விட்டு போற மாதிரி இல்லை. ஆனா அந்த உயர்ந்த நிலைக்கு நாம இருக்கோமானா தெரியாது இல்லையா? நாம ஏதாவது ஒண்ணு பிரார்த்தனை பண்ணி, நான் உங்களுக்கு ஒரு மண்டலம் இதை பண்றேன் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணி அது நடக்கலைன்னு வச்சுக்கோங்க, அப்ப என்ன ஆகும்? நான் ஒரு மாதாஜி கிட்ட சொன்னேன், நீங்க நான்வெஜ் சாப்பிட்றத விட்டுருங்க அப்படின்னு சொன்னேன். அவங்க என்ன சொன்னாங்க, எனக்கு இது நடக்கட்டும் நான் விடுறேன் அப்படின்னு சொன்னேன். எனக்கு இது நடக்கட்டும் நான் விடுறேன் அப்படின்னு சொன்னேன். நான் சொன்னேன், அப்படிலாம் கண்டிஷன் போடாதீங்க, நீங்க விட்டுருங்க, நடக்குதோ நடக்கலையோ நீங்க விட்டுருங்க அப்படின்னு சொன்னேன். ஆனா அவங்க அதை ஏத்துக்கிறதுக்கு தயாரா இல்லை. நம்ம கண்டிஷன் பேஸ்ல பகவான்கிட்ட போக கூடாது, அன்கண்டிஷனலா இருக்கும். இதெல்லாம் நம்ம டெய்லி சொல்றோம், சிஷ்டாஷ்டகம் எல்லாம் சொல்றோம். ஆனா அந்த மனநிலைக்கு நாம தயார்படுத்திக்கணும். சோ அதான் அந்த ஞான கர்மாதி அனாவிருத்தம் அனுகுல்யேன கிருஷ்ண அனுசீலனம். பகவான் நமக்கு எப்படி சொல்லியிருக்கார், பகவத்கீதையில சொல்லியிருக்கார், குணங்களை சொல்லியிருக்கார். பிரபுபாதம் நமக்கு அதை எல்லாம் எளிமைப்படுத்தி கொடுத்திருக்கார். 16 மாலை ஜபம் பண்ணுங்க, 4 சட்டத்திட்டம் ஃபாலோ பண்ணுங்க, பக்தர்கள் சங்கத்துல இருங்க, பகவானுக்கு சேவை பண்ணுங்க. அப்போ நமக்கு இந்த குணங்கள் எல்லாம் படிப்படியா விருத்தி ஆகும். சரியா? தேங்க்யூ மாதாஜி, தேங்க்யூ சோ மச். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா. அப்ப நாம இன்னைக்கு இதோட முடிச்சுக்கலாமா? வாஞ்சா கல்பத்தருபேஷ்ச கிருபா சிந்துப்யே வச்ச பதிதானாம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமः. अनंत कोटि वैष्णव वृंद की जय, श्रील प्रभुपाद की जय, गौर प्रेमानंदे, हरि हरि बोल. थैंक यू ऑल. हरे कृष्णा. Thank you माताजी. हरे कृष्णा. हरे कृष्णा, हरे कृष्णा, Thank you. हरे Hare कृष्णा. Krishna. நன்றி மாதாஜி. நன்றி மாதாஜி. हरे कृष्णा, ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ हरे மாதாஜி. कृष्णा, हरे कृष्णा, ஹரே கிருஷ்ண மாதாஜி. हरे कृष्णा. हरे कृष्णा. Thank you माताजी. हरे कृष्णा. थैंक यू. ஹரே கிருஷ்ணா எண்டு மாதாஜி. கொடுத்துட்டோமா? தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. थैंक यू प्रभु. हरे कृष्णा.